எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. உன் கரத்தையே நோக்கிடுவேன், என்னை என்றும் நீர் நடத்திடுவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் 2292வது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நாம் யாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற 5 வகையான ஊழியக்காரர்களுக்காக, அவங்க குடும்பங்களுக்காக, கர்த்தர் அவங்களுக்கு நம்பி கொடுத்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் நல்ல சுக பல ஆரோக்கியத்தோடு நடத்தும்படியாய், அந்த ஊழியங்கள் வளரும்படியாய் ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 26, 27 ஆகிய வசனங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கும் தப்பலாம். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டா, அது மாத்திரமல்ல அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்குமா. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்றாம், அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாமாம். அப்போ கர்த்தருடைய பயத்தின் மூலமாய் ஆண்டவருக்கு நாம் பயந்து ஜீவிக்கும் போது நமக்கு வரக்கூடிய 4 ஆசீர்வாதங்களை பார்ப்போம் என்று சொன்னால், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது திட நம்பிக்கை, அது மாத்திரமல்ல இங்கே பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்குமா, ஜீவ ஊற்றாம், மரண கண்ணிகளுக்கும் தப்பலாமா. ஆண்டவருடைய பிள்ளைங்க கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். இந்த உலகத்துல அநேக மக்களுக்கு தேவ பயம் இல்லாமல் வாழ்கிறார்கள். ஆனால் இதை கேட்கிற நீங்களும் நானும், உங்களுடைய குடும்பம் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கும் போது இந்த 4 ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, வேதாகமத்திலே திட நம்பிக்கையோடு இருந்த பல மனிதர்கள் இருக்கிறார்கள். அதில் ஒருவர் தான் ஆபகுக் என்ற தீர்க்கதரிசி. அவர் கர்த்தருக்கு பயந்து ஜீவித்தார். அது மாத்திரமல்ல, பல சூழ்நிலை மாற்றங்கள் வரும்போது ஆண்டவர் மேல ஒரு திட நம்பிக்கையாய் இருந்தார். ஆபகுக் எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17 - 19 வசனங்களை வாசிப்போம் என்று சொன்னால், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பலன் உண்டாகம் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இங்கே ஆபகுக் என்ற தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையில பல தோல்விகள், இல்லாமல் போன சூழ்நிலை எல்லாம் வருகிறது. ஆனால் அவர் ஆண்டவர் மேல ஒரு திட நம்பிக்கையா இருந்தார். அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்குவார், என உயரமான ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பல தோல்விகளை சந்திக்கலாம், பல போராட்டங்களை சந்திக்கலாம், பல விமர்சனங்களை சந்திக்கலாம், சில இல்லாமல் போகிற சூழ்நிலை கூட சந்திக்கலாம். நான் எவ்வளவு உழைத்து இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லாம இருக்கிறேனே, என் வாழ்க்கையில ஏன் இப்படி நடக்கிறது, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏன் இப்படி நடக்கிறது, என் சர்வத்துல பலனை இழந்து காணப்படுகிறேன் என்று சொல்லியிருந்தால், நிச்சயம் இந்த ஆபகுக் தீர்க்கதரிசி ஆண்டவர் மேல ஒரு திட நம்பிக்கை எப்படி இருந்தாரோ, அதே போல இந்த சூழ்நிலையிலும் நீங்கள் ஆண்டவர் மீது திட நம்பிக்கையா இருப்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுக்கு எல்லா காரணம் என்னன்னா, தேவ பயத்தோடு ஒவ்வொரு நாளும் ஜீவிக்க வேண்டும். உங்க பிள்ளைங்களுக்கு நீங்கள் தேவ பயத்தை கற்றுக் கொடுக்கணும். இன்னைக்கு அநேகர் தன்னுடைய குடும்ப மேன்மை வேற எதையோலாம் சொல்லி கொடுப்பாங்க, ஆனா தேவை உள்ளதை சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அன்றைக்கு குட்டி சாமுவேலுக்கு தேவ பயத்தை பற்றி சொல்லப்பட்டது. எனவே இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் தேவ பயம் அதிகமா தேவை. குறிப்பாக உங்க பிள்ளைகளுக்கு தேவ பயத்தை கற்றுக் கொடுங்கள். ஆண்டவருக்கு பயந்து ஜீவிக்கணும்,
அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக வருகிறோம். தொடர்ந்து நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவர் ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலையிலும் திட நம்பிக்கையோடு இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. விசேஷமனமாக பிறந்த நாள், திருமண நாளை நினைவுகூர்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவங்க கால்களை மான் கால்களாய் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் நடக்க பணிவிதான் ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுது கர்த்தருடைய கரம் கூட வருவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்திகளை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் அனைவரும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.